வணக்கம் தமிழர்களே. வரலாறு தெரியாமல் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாய் சேர்ந்து ஆட்சி அமைக்க துரோகம் செய்தது, பாவம் செய்தது என்றெல்லாம் தாவைக்காவினரும் பிரிந்து வந்த அதிமுகவினரும் இன்னும் பிறரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். நண்பர்களே, எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆரும் கருணாநிதியும் இரண்டு கட்சிகளையும் இணைப்பது என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அதை கைவிட்டதற்கு காரணம், திமுக ஆட்சி சலிப்படைந்தால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள், அதிமுக ஆட்சி சலிப்படைந்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள். இப்ப நம்ம சேர்ந்துட்டா நம்ம ஆட்சி சலிப்பு ஏற்பட்டா யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? காங்கிரசுக்கு, வேற கட்சிக்கு தானே போடுவாங்க. அப்ப எதுக்காக நம்ம திராவிட கட்சியை தொடங்கணுமோ அதுவே அடிபட்டு போயிடுமே, வேண்டாம், நீ வேணா நீ ஆண்டுக்க, அடுத்தது நான் ஆண்டுக்கிறேன், மாத்தி ஆண்டுக்கலாம் அப்படின்ற முடிவுல தான் அது கைவிடப்பட்டது. இது நோக்கு என்று நாம் புரிந்து கொள்ளும் போது இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சேர்வதில் என்ன தவறு இருக்கிறது? நண்பர்களே, வைகோ சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தேசிய எழுச்சியை கண்டு திராவிடத்துக்கு ஆபத்து, இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும், ஒன்றாக நின்று தமிழ் தேசியத்தை எதிர்க்க வேண்டும், திராவிடத்தை மீட்க வேண்டும் என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார், ஆத்திரப்பட்டெல்லாம் பேசினார். நீங்கள் இப்போதும் வலைவழியில் தேடலாம், கிடைக்கும். இப்போது இவர்கள் ஏன் இதனை இப்படி ஒரு துரோகமாக, குற்றமாக முன்வைக்கிறார்கள் என்றால், மக்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள். உணர்ச்சியை தூண்டிவிட்டால் மக்கள் அந்த உணர்ச்சி நிலையிலேயே எதையும் சிந்திப்பார்கள். தமிழர்களுக்கு தான் படிக்கிற பழக்கமே கிடையாது, வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமே இல்லையே என்ற தைரியம் தான் நண்பர்களே. எனவே தமிழர்களே, வரலாறை படியுங்கள், நூல்களை தேடி படியுங்கள். திரைமோகத்தில் மட்டுமே, ஒரு உணர்ச்சி நிலையில் மட்டுமே இருந்து நம் நாட்டை இழந்து விட வேண்டாம், நம்மை நாம் இழந்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.